எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் பக்கோடா. கத்திரிக்காய் பக்கோடா சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்படி இப்படி வெட்டிக்கிடணும். இப்படி கொஞ்சம் நைஸாக வெட்டிக்கோங்க. இந்த அளவில் ரொம்ப ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க. இந்த அளவில் தான் இதில் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் இதுக்கு 1.5 ஸ்பூன், இந்த பெரிய ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு. இதுக்கு 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் கடலை மாவு. பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. மக்களே, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 5-6 பூண்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இருக்கணும், இப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெங்காயம் நீளமாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை. மக்களே, கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சமே போடுங்க. இந்த அளவு கொத்தமல்லி தழை, இந்த அளவில் புதினா தழை பாருங்க எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்க. நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கீங்கன்னு தெரியல, நான் இந்த அளவுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு சொல்லிகிட்ருக்கிறேன். மக்களே, 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு அந்த அளவெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். மக்களே, தண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிட்டு தான் நம்ம அடுத்து தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றணும். ஒரு பக்கடாவுக்கு தான், பக்கடாவுக்கு தான் எப்படி பண்ணுவோம், என்ன மெத்தேடு பண்ணுவோம் அதே தான். மக்களை, தண்ணியை பார்த்து பண்ணுங்க. கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு எடுத்து வடிகட்டினதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில். பாருங்கள், இந்த பாத்திரம் தெளித்து பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த பதத்தில் பசஞ்சிக்கோங்க. போட்டுக்கலாம். மக்களே, சூப்பராக இருக்கும். மக்களே, ட்ரை பண்ண வைக்க மாட்டாங்க யாரும், நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்காங்க. மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இந்த புதினா தழை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை பாருங்க, காம்பினேஷன் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்க மக்களே. மக்களே, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு மக்களே பாருங்க.
கத்திரிக்காய் பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்த்தாங்க. மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். புது புது வீடியோவாக போடுவேன். அடுத்த 100 புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.